ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட்டு வடை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போங்க. இது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லலாம் சூப்பராக நல்லா கரகரன்னு நல்லா தட்டு வடை வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி தட்டு வடை நம்ம எப்படி செய்யலான்றதை செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த டம்ளர் அளவில் 2 டம்ளர் அளவுக்கு நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது மாவு அரிசி, நம்ம இட்லிக்கெலாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த அரிசியை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா இதில் 1 டம்ளர் அளவுக்கு முழு பொட்டுக்கல்லை எடுத்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தூள் பண்ணிக்கலாம். இது ஒரு 4 மணி நேரம் ஊறி இருக்குது. மிக்சிலேயே இந்த தட்டு வடைக்கு எப்படி மாவு அரைக்கலாங்கிறத உங்களுக்கு காட்டுறவாங்க. இப்போ இந்த 2 டம்ளர் அரிசி எடுத்தேன் இல்லைங்களா, அதுலேயே இந்த 2 பல்லு பூண்டு, 6 காஞ்ச மிளகா, இந்த அரிசி எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடலாம். கொஞ்சமாக ஓமத்தை நான் தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா தண்ணியில் ஊறுச்சுன்னா நமக்கு மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா நைஸாயிரும், வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த இதோடு நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு அரைஞ்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக போட்டுக்கலாம். எல்லாமே போட்டு நம்ம மிக்சியில் நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடலாம். எல்லாம் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இப்போ 1 டம்ளர் பொட்டுக்கல்லையை மிக்சியில் போட்டு தூள் பண்ணி ஜலிச்சு இதில் எடுத்து போட்டுக்கலாம். பொட்டுக்கல்லையை நல்லா நான் பொடி பண்ணிட்டேன், தூள் பண்ணிட்டேன். இப்போ இதை ஜலிச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ஜலிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மாவையும் இதில் போட்டுடலாம். இது ஒரு 4 மணி நேரம் ஊறி இருக்குது. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி இல்லாமல் அதையும் போட்டுக்கலாம். நல்லா வறுத்த கடலை தான் இது. நான் தண்ணியில் கொஞ்சம் போட்டு அலசிட்டேன். மண் இருக்கும், அதனால் நம்ம அந்த தட்டு வடை சாப்பிடும் போது நமக்கெல்லாம் வாயில் படுற மாதிரி இருக்கும். அதுக்காக இதையும் ஒரு அலசிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். கருப்பு எள் இருக்குது, வெள்ளை எள், இதில் 2த்துல எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். இந்த வேர்க்கடலை இதெல்லாம் போடும் போது தண்ணி இல்லாமல் போடுங்க. நீங்கள் தண்ணியோடு போட்டுட்டிங்கன்னா அப்புறம் மாவு உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக போயிடும். அப்படி உங்களுக்கு தண்ணியாக போயிடுச்சுன்னா பொட்டுக்கடலை மாவு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும் மாவு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிட்டு அப்படியே வச்சுருங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கிட்டு எல்லாம் ஒரே ஈவனாக நல்லா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கு. அதனால் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நம்ம மாவு போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு மாவு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் மாவை. தட்டு வடை ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செய்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எண்ணெய் தடவிக்கலாம். அது மாதிரி கீழேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குவோம். எண்ணெய் தடவிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த மாதிரி பேப்பரை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த பூரி தேய்க்கிற கட்டை இருக்கு இல்லைங்களா, அதில் நல்லா ஈவனாக தேய்ச்சிக்கிட்டு மெதுவாக அப்படியே எடுத்துடலாம். எண்ணெய் தடவி வைக்கிறதுனால ஈஸியாக வந்துடும் நமக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி விளிம்பு உள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கப் மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், இப்படி பண்ணிக்கோங்க. இதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதை மறுபடியும் நம்ம போட்டு தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா பூரி மாதிரி புஸ் புஸ்ன்னு வரும். இந்த மாதிரி இந்த ஃபோர்க் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சுட்டு சும்மா இந்த மாதிரி ஒரு ஓட்டை அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். நல்லா உங்களுக்கு சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம எண்ணெய் தடவி இருக்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்து ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. பாருங்கள், ஈஸியாக வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப நேரம் ஆகாது, ஈஸியாக செய்யலாம், சூப்பராகவும் இருக்கும். இந்த பொரியறதெல்லாம் அடங்கணும். அடங்கினதுக்கப்புறம் எடுக்கலாம். இல்லைன்னா உள்ளெல்லாம் மாவாக இருக்கும், வெளியில் மட்டும் நல்லா பொரிஞ்சிரும். அதனால் நல்லா பொரியறதெல்லாம் நின்னதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். சவுண்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது. இந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பொரியறதெல்லாமும் நின்றுடுச்சு. இப்போ எடுத்துடலாங்க. நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு இதில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா மொறுன்னு எப்படி சவுண்டு கேட்குது பாருங்கள். பாருங்கள், நம்ம தட்டு வடை எவ்வளோ சூப்பராக எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அருமையாக, ரொம்ப கரகரன்னு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப அருமையாக வந்திருக்குதுங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
எல்லாம் ஒரே ஈவனாக வர்றதுக்கும் நான் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.